அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு அருகே உள்ள எருக்கட்டாஞ்சேரி என்ற இடத்தில் உள்ள சிவாலயம் பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது கொடிமரத்து விநாயகர், அதை அடுத்து பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் என்று அழகான ஒரு அமைப்பிலே இந்த ஆலயமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊருக்கு ஏன் எருக்கட்டாஞ்சேரி என்று பெயர் வந்தது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் எருக்கன் செடி, அதாவது எருக்கன் காடாக இந்த ஊர் இருந்ததால் இந்த ஊருக்கு எருக்கட்டாஞ்சேரி என்று ஒரு பெயர் வந்திருக்கிறது. எழுப்பி விட்டாஞ்சேரி என்ற அந்த பெயரே தற்போது மருவி எருக்கட்டாஞ்சேரி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு நோக்கிய சிவாலயம், இங்கு 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. இந்த தலத்தில் உள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ காலகாலேஸ்வரர், இறைவியின் பெயர் கருந்தடங்கண்ணி என்ற நீலாயதாட்சி. இந்த திருக்கோயிலானது இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த தலத்தின் வரலாறானது திருக்கடையூர் தலத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது. ஆகவே திருக்கடவுர் இறைவனை வழிபட வருவோர் இந்த தல இறைவனை வணங்கும் போது வழிபட்ட அந்த முழு பலனையும் அடைய முடியும். ராஜகோபுரத்தை அடுத்து தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கண்டேயருடைய சந்நிதி. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த சந்நிதியானது யம தர்மனுடைய சந்நிதியை நீங்க பார்ப்பீங்க. இது யம தர்மனுடைய சந்நிதி. இந்த தலத்தோட தல வரலாறு தான் என்ன, வாங்க பார்க்கலாம். மிருகண்ட முனிவரும் மானஸ்வினியும் சிறந்த சிவபக்தர்கள். இவர்கள் திருக்கடையூருக்கு அருகே உள்ள மணல்மேட்டில் வாழ்ந்து வந்தனர். மிருகண்ட முனிவர் திருக்கடையூரில் உள்ள ஈசனுக்கு பூஜைகள் செய்து வாழ்ந்து வந்தார். நீண்ட காலமாகவே இந்த தம்பதியருக்கு குழந்தையே இல்லை. இதை கண்ட ஈசனுக்கு தினமும் நமக்கு சந்தோஷமா அபிஷேக அலங்காரம் எல்லாம் செய்து வழிபடுறாங்க, ஆனா இவங்க சந்தோஷமா இல்லையே என்று எண்ணி சிவனும் ஒரு வரத்தை கொடுக்கறாங்க. அறிவுள்ள குழந்தை உனக்கு வேணுமா, இல்லைன்னா நல்ல நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய குழந்தை வேணுமான்னு கேக்குறாங்க. உடனே இந்த தம்பதியருக்கு என்ன தோணும், நமக்கு குறைந்த நாட்கள் வாழ்ந்தா கூட பரவாயில்ல, ஆனா அறிவான புள்ளதான் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க இறைவன்கிட்ட கேக்குறாங்க. இந்த தம்பதியர் நினைத்த மாதிரியே இவர்களுக்கு அழகான அறிவுள்ள குழந்தை பிறந்தான். ஆனால் அவன் ஆயுள் 16 வயது மட்டுமே. அவன் பெயர்தான் மார்க்கண்டேயன். குழந்தை பிறந்ததும் இந்த தம்பதியர் மிகுந்த சந்தோஷத்துடன் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வாழ்ந்து வந்தனர். மார்க்கண்டேயரும் திருக்கடையூரில் உள்ள ஈசனை மனமுருகி பூஜை செய்து வாழ்ந்து வந்தார். நாட்கள் பல ஓடிக்கொண்டே இருந்தன. குழந்தை வளர வளர மார்க்கண்டேயரின் பெற்றோருக்கு கவலையும் பிறந்தது. நமக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லாமல் நம் மகன் நம்மை விட்டு பிரிய போகிறானே என்ற வருத்தத்தோடு ஈசனுக்கு பூஜைகள் செய்து வந்தனர். 16 வயது நெருங்கியது மார்க்கண்டேயருக்கு. யமதர்மன் தன் பணியை செய்ய வந்தான். விரட்டினான் மார்க்கண்டேயரை. மார்க்கண்டேயர் சிறு குழந்தை, ஆகவே பயந்து போய் லிங்கா ரூபமாக உள்ள அமிர்தகடேஸ்வரரை கட்டி பிடித்து கொண்டார். மார்க்கண்டேயரை விரட்டி வந்த யமன் பாசக்கயிற்றை சிவனையும் சேர்த்து வீசிவிட்டான். உடனே வெகுண்டு எழுந்து சிவபெருமான் தன் சூலாயுதத்தால் யமதர்மனை வதைத்து இடதுகாலால் உதைத்தார். உடனே யமதர்மன் மூர்ச்சையானான். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தான். மார்க்கண்டேயர் என்றும் 16ஆய் வாழ வரம் பெற்றார். யமதர்மன் மூர்ச்சையானதும் பூமியில் இறப்பு என்பதே நிகழவில்லை, பிறப்பு மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. உயிர்கள் அதிக அளவில் ஜனிக்கவும் பூமியில் பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி கதறினாள். உடனே இங்குள்ள ஈசனை வணங்கினாள். ஈசனும் பூமாதேவியின் வேண்டுதலை ஏற்று மீண்டும் யமதர்மனை உயிர்ப்பித்து எழுப்பினார். யமதர்மன் தன் தவறை உணர்ந்து ஈசனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் தன் பணியை தொடர்ந்தான். ஆகவே யமதர்மனை எழுப்பி விட்டதால் இந்த ஊருக்கு எழுப்பிவிட்டாஞ்சேரி என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த தலத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. இங்கு பெருமாள் இல்லை. பெருமாளின் வடிவாக இங்குள்ள இறைவி 2 கைகளிலும் தாமரை ஏந்தி காட்சியளிக்கிறாள்.
இந்த தலத்துல விநாயகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சரஸ்வதி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை, பிரம்மா என்று பல சந்நிதிகளும் இங்கு அமைந்துள்ளது. அதே மாதிரி கால பைரவருக்கும் இங்கு தனி சந்நிதியானது அமைக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வரர், அபிராமி அம்மையை வழிபட வருவோர் அனைவரும் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டு ஈசனுடைய, அம்பிகையினுடைய அருளை முழுமையாக பெறுமாறு நான் இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் ஈசனுடைய அருளும் அம்பிகையின் அருளும் கிடைக்கட்டும். ஈசனடி போற்றுவோம். ஓம் சிவாய நமக.